നിനക്കു മാത്രം എന്നെ മുറ്റും തരുന്നിതാ എന്റെ സ്നേഹം നിനക്കു മാത്രം വേറെ ആരും കവരുകില്ല എന്റേതെല്ലാം നിനക്കു മാത്രം എന്നെ മുറ്റും തരുന്നിതാ തള്ളപ്പെട്ട എന്നെ നിന്റെ പൈതലാക്കി തീർത്തുവല്ലോ എന്റെ പാപം എല്ലാം പോക്കി എന്നെ മുഴുവൻ സൗഖ്യമാക്കി എന്റെ സ്നേഹം നിനക്കു മാത്രം വേറെ ആരും കവരുകില്ല എന്റേതെല്ലാം നിനക്കു മാത്രം എന്നെ മുറ്റും തരുന്നിതാ എന്റെ സ്നേഹം നിനക്കു മാത്രം വേറെ ആരും കവരുകില്ല എന്റേതെല്ലാം നിനക്കു മാത്രം എന്നെ മുറ്റും തരുന്നിതാ. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களோடு கூட நான் இருப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் முறையாக நான் நம்முடைய இந்த தேனி சபையிலே வந்திருக்கிறேன். என்னுடைய மகள் மதுரையில் இருப்பதனால் இந்த தேனி வழியாகத்தான் நாங்கள் மதுரைக்கு சென்று அவர்களை சந்திப்போம். I know Brother Williams for many years now. பல வருடங்களாக அருமையான கர்த்தருடைய ஊழியர் சகோதரர் வி கே வில்லியம்ஸ் அவர்களை மிக நன்றாக எனக்கு தெரியும். I visited his brother working in Assam recently. அஸ்ஸாம்ல அவருடைய சகோதரர் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். I visited him recently. I went there. சமீபமாக ஒரு சில நாட்களுக்கு முன்பு அங்கே சென்று அவரை சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். Thank you for this opportunity to share God's word. தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கான இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Now this morning we were thinking of what the Lord did for us. இந்த காலை வேளையிலே தேவன் நமக்காக என்ன செய்தார் என்பதை தியானித்தோம். He opened our blind eyes. நம்முடைய குருடாக்கப்பட்ட கண்களை தேவன் திறந்தார். He healed our leprosy, our sin. நம்முடைய குஷ்ட ரோகமாகிய பாவ ரோகத்தை நம்மிடத்தில் இருந்து கர்த்தர் அகற்றி போட்டார். So what can we do in return to what the Lord has done? இப்படிப்பட்ட தேவன் செய்த காரியங்களுக்கு பதிலாக நாம் என்ன செய்ய முடியும்? I think there is only one thing we can do. ஒரே ஒரு காரியம் நம்மால் செய்ய முடியும். We can love Him in return. நாம் மறுபடியுமாக அவரிடத்திலே அன்பு கூற முடியும். So I would like to talk about what does it mean to love God. தேவனிடத்தில் அன்பாய் இருப்பது என்றால் என்ன என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். How can we express our love to the Lord? எப்படி நம்முடைய அன்பை தேவனிடத்தில் வெளிப்படுத்துவது? Now this is a very simple message. இது ஒரு மிக எளிமையான ஒரு தேவ செய்தியாக இருக்கிறது. But this is a very practical message as to how we can show our love for the Lord in our day-to-day practical life. ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூர்வது என்பதை பற்றியதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். So I want all of you to listen and also put into practice the things we are going to talk about. இந்த நாளில் நாம் கேட்க போகிற இந்த வசனங்களை நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். Now we have some wrong ideas about loving God.
கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதை பற்றிய தவறான கருத்துக்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. When we think about the crucifixion, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைக்கும் பொழுது, or when we sing some songs about the sufferings of the Lord, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைத்து நாம் கர்த்தரை துதித்து பாடும் பொழுது, sometimes we get very emotional. சில நேரங்களில் நாம் இமோஷன் ஆகி விடுகிறோம். Sometimes we cry. சில நேரம் நாம் அழுது விடுகிறோம். Our eyes are full of tears. நம்முடைய கண்கள் கண்ணீர் நிறைந்தவைகளாக காணப்படுகின்றன. And then we feel, oh, I really love the Lord. அதன் மூலமாக நான் முழுமையாக கர்த்தரை நேசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன் என்று நாம் நினைக்கலாம். Because I am excited and I am weeping. ஏனென்றால் நான் மிகவும் அதை உணர்ந்து கண்ணீர் வடிக்கிறவராக நாம் ஒருவேளை காணப்படுகிறதுனால, Then we think, oh, I really love God. நான் ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிறேன்னு நம்ம நினைக்கலாம். There's nothing wrong in crying. அழுவதனால கண்ணீரோடு கர்த்தரை துதிக்கிறதுனால தவறொன்றும் இல்லை. But that is not love for God. ஆனால் அது நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்பதற்கு அடையாளம் அல்ல. How do we practically show that we love God? நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும்? So I want to show that to you from God's word. கர்த்தருடைய வார்த்தையின் வாயிலாக அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I don't want to give my own opinion about it. என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. I want to show this to you from the word of God. ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி என்பதை விளக்க விரும்புகிறேன். Shall we read a verse from first epistle of John? யோவான் எழுதின முதலாம் நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Chapter 4. 4ஆம் அதிகாரம். First epistle of John, chapter 4. 1 யோவான் 4ஆம் அதிகாரம். You know, the epistle of John is an epistle that talks a lot about love. இந்த புத்தகம் முழுவதுமே தேவனுடைய அன்பை பற்றி விளக்குவதை நாம் அறிந்திருக்கிறோம். It also talks about our loving God. இந்த நிருபம் தேவனுடைய அன்பு நிறைந்த நம்முடைய கர்த்தரை விளக்குகிறதாயும் இருக்கிறது. Chapter 4, verse 19. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதிலே 19வது வசனம். We love him because he first loved us. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். So why should we love God? ஏன் நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும்? Reason is he loved us first. காரணம் என்னவென்றால் அவர் முன்னதாகவே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். Because he loved me, I must love him. தேவன் என்னை நேசிப்பதினாலே நான் அவரை நேசிக்கிறேன். And the word of God asks us to love God with all our heart. நம்முடைய முழு இதயத்தோடு கூட தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. God will never ask you to do something which he has not done for you. தேவன் அவர் செய்யாத ஒன்றை நாம் செய்யும்படி ஒருபோதும் அவர் கேட்பதில்லை. When God says you love me, தேவன் நம்மிடத்தில் நீ என்னிடத்தில் அன்பு கூறு என்று சொல்வாரானால் he has already loved us. அவர் ஏற்கனவே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் அப்படி சொல்கிறார். Without loving us, he will not ask us to love him. நம்மிடத்தில் அன்பு கூறாமல் அவர் நம்மை அன்பு கூற கேட்பதே இல்லை. So why should I love God? ஏன் நான் தேவனை அன்பு கூற வேண்டும்? Because he loved me first. ஏனென்றால் முதலாவதாக ஏற்கனவே அவர் நம்மீது அன்பு வைத்திருக்கிறார். Now, how did God love us? எப்படி தேவன் நம்மை நேசிக்கிறார்? If we understand that, then we will know how we should love God. அதை நாம் முழுமையாக புரிந்து கொண்டால் நாம் எப்படி தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். Do what God did. தேவன் செய்ததை நாம் அவருக்கு திரும்ப செய்ய வேண்டும். How did God love me? எப்படி தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார்? You love God in the same way. அதே வழியிலேயே நாம் அவரை அன்பு கூற வேண்டும். Okay, how did God love me? எப்படி தேவனை நேசித்தார்? Did God sit in heaven and announce, hey, I love all of you? பரலோகத்தில் இருந்து கொண்டு ஆண்டவர் உங்களிடத்தில் நான் அன்பா இருக்கிறேன் என்று சொல்றாரா? Is that how God loved us? இப்படிதான் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாரா? No. இல்ல. God did something about it. ஏதோ ஒன்றை பெரிய காரியத்தை தேவன் செய்துதான் தேவனுடைய அன்பை So loving is not just speaking, loving is doing something. அன்பு கூறுவது என்பது வார்த்தையினால் சொல்வதல்ல, ஏதோ ஒன்றை செய்வதாகும். Very often we tell God, God, we love you.
அநேகம் தரம் ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். But we don't do anything about it. ஆனா அதை குறித்து நம்ம எதுவும் செயல்பட்ட மாதிரி இல்ல. God did not simply say I love you. He did something about it. தேவன் நான் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று வெறும் வார்த்தையினால் சொல்வதல்ல, அதற்கு மாறாக ஏதோ ஒன்றை நமக்காக செய்து முடித்து. So we should also do what God did. ஆகவே நாமும் கூட தேவன் எவ்விதமாக என்ன கிரியை செய்து நம்மிடத்தில் தேவன் அன்பு கூர்ந்தாரோ அந்த கிரியை நாமும் செய்ய வேண்டும். There are many verses in the Bible that talk about God's love for us. தேவனுடைய அன்பு நம் மீது இருக்கிறது என்று அநேக கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. And there is a particular word used for love in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட வேத வசனம் இப்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. You know, John 3:16, all of us know, God so loved the world. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் யோவான் 3:16 வசனம். தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தார். That's a verse that talks about God's love. அது தேவனுடைய அன்பை விளக்குகிறதாக இருக்கிறது. There are many other verses about God's love. தேவனுடைய அன்பை குறித்து மிக தெளிவாக அநேக வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. When the Bible talks about God's love, வேதம் தேவனுடைய அன்பை பற்றி பேசும் பொழுது there is one particular word in the Greek language that is used in the New Testament. கிரேக்க மொழியிலே புதிய ஏற்பாட்டில் மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. That is the word called agape. அகாபே என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. You may have heard that word. அந்த வார்த்தையை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். Agape means love. அகாபே என்றால் அன்பு. There are many words for love in the Greek language in which the New Testament was written. கிரேக்க மொழியில் புதிய ஏற்பாட்டை எழுதும் பொழுது பல்வேறு வார்த்தைகளை கிரேக்க சொல்லை பயன்படுத்தி அன்பை விளக்கி இருக்கிறார்கள். But the word most commonly used to talk about God's love is the word agape. ஆனால் தேவ அன்பு என்று குறிப்பிட வேண்டிய இடங்களில் எல்லாம் கிரேக்க சொல் என்ன பயன்படுத்தப்படுகிறது? அகாபே. John 3:16, the word is agape. யோவான் 3:16 நாம் வாசிக்கிறோம்.